கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 33ஆம் தின அருளுரை. காலம் எனப்படும் சொல்லின் பொருள் என்பது இயக்கத்தின் தன்மை, அதன் வீரியம், அதன் வேகம் போன்ற பலவற்றை எடுத்துரைக்கும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று அற்புத வழிமுறைகளை பின்பற்றி முக்கோண தன்மையினை உணர்ந்து 3 தீபங்கள் பொருத்தி மந்திரம் உரைக்கையில் அனைவரும் நேர்மறை ஆற்றல்களை உமிழ்கின்ற அணுக்களின் அதிர்வலைகளோடு எளிதாய் இணைந்துவிட இயலும். காலம் என்பது யாது? இயங்கு சக்தியின் பல்வேறு மாறுபட்ட அங்கங்களே காலம் ஆகும். நேர்மறை அணுக்களில் எண்ணங்களை குவித்து மந்திரம் உரைக்கையில் ஆற்றல்கள் என்பது உள்ளும் புறமும் செலுத்தப்படுகின்றது. புறம் நீங்கி எதிர்மறை அணுக்களை தீண்டிடும் தருணத்தில் புறத்தினில் பல்வேறு ஆற்றல்களை பொழிந்து பலன் அளிக்கின்றது. மந்திர ஓசையின் ஆற்றல் என்பது அகமார்க்கமாய் உட்சென்றிட நிர்மல அணுக்களின் தன்மையோடு உட்கலக்கின்றது. புறத்தினில் செலுத்தப்படும் தருணம் உயிர் அணுவின் இயக்கம் வீரியம் அடைகின்றது. அகத்தினில் செலுத்தப்படும் தருணம் ஞான அணுக்கள் எனும் நிர்மல அணுக்களின் வெற்றிட ஆற்றல்கள் திறவு கொண்டு ஒளியினை பொழிகின்றன. ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று சத்தியம் உணர்ந்து செயல்புரியும் அன்பு ஆன்மாக்களே, காலத்தின் இருவேறு முக்கிய சூத்திரங்களை உணர்ந்திட்ட நிலையில் அற்புதம் வாய்ந்த 3ஆம் அங்கத்தினையும் சூத்திரத்தினையும் உணர்ந்திடுங்கள். காலத்தின் 3ஆம் சூத்திரம். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதன் மூலம் காலத்தின் 3 அங்கங்களையும் ஒருவரால் எளிதாய் உணர இயலும். எதிர்மறை, நேர்மறை, நிர்மலம் ஆகிய 3 நிலைகளும் கால அங்கங்களே. பதிவுகள் யாவும் துரிதமாய் வெளிப்பட்டால் அவை துரித கால இயங்கு காலத்தினையும், பதிவுகள் யாவும் மெல்லன வெளிப்படுதல் மத்தியம கால இயக்கத்தினையும், பதிவுகளற்று நிலைப்பது என்பது இயக்கமற்ற இயக்கத்தினையும் வெளிப்படுத்தும். ஒரு அணுவில் உள்ள 3 நிலைகளும் வெவ்வேறு அதிர்வுகளை உருவாக்கும் எனில் ஒரு மனிதர் தனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரு நிலை கொண்டு எந்த ஒரு கால அங்கத்திற்குள்ளும் வசிக்க இயலும் என்றே உணர்தல் நன்று. காலத்தின் 3ஆம் சூத்திரம் என்பது எவ்விதம் நிகழ்கால அங்கத்தினில் வசிப்பது என்றே எடுத்துரைக்கும். மந்திரம் உரைத்திட்ட பின்னர் அம்மந்திர ஓசையானது எங்கு பயணிக்கின்றது எனும் இயங்கு சக்தியின் வீரியம் குறித்து அறிகையில் அனைவரும் வெப்ப அணுக்களின் ஆற்றல்களை தூண்டி எலக்ட்ரான்ஸ் எனப்படும் அதன் பதிவு பொருட்களாகிய புரத மென்பொருட்களை உருக்கி கர்ம பதிவுகளை நீக்கி உயரிய பலனை பெறுவது போன்று மந்திரம் உரைத்த பின் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறை அணுக்கள் எனும் புரோட்டான்ஸ் அணுக்களின் அதிர்வு அலைகளை நியூட்ரான்ஸ் எனப்படும் நிர்மல அணுக்களினிடம் செலுத்தி அதன் ஒளி ஆற்றல்களையும்
பெருக்கிடும் சக்தி நிலையினை ஏற்றிடலாம். மூன்றாம் சூத்திரம் வெளிப்படுத்துவது யாது எனில், புரோட்டான்ஸ் எனும் நேர்மறை அணுக்களின் அதிர்வு அலைகளோடு இணைந்து மந்திரம் உரைக்கையில் நிகழ்காலம் எனும் அற்புத இயக்கத்தினை உணரலாம் என்பதாகும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தின் ஓசையின் அதிர்வலைகள் என்பது புரோட்டான்ஸ் எனப்படும் நேர்மறை அணுக்களின் அலை வரிசைதனை ஒத்ததாகும். எனில் தொடர் செயலாய் மந்திரத்தினை உரைத்து கொண்டே இருப்பதன் மூலம் நிகழ்காலத்தில் வெளிப்படும் பல்வேறு வினை பதிவுகளின் மென்பொருட்கள் யாவும் கரைந்து வெளியேறிடும் நிலை உருவாகும். அதன் பொருட்டே தொடர் செயலாய் உணர்ந்து உணர்ந்து உருகி உருகி உள்முகமாய் உரைக்கையில் உடற்பிணிகள் நீங்கும் என்றும் பல்வேறு கர்ம வினைகளும் நீங்கும் என்றுமே எடுத்துரைக்கப்பட்டது. ஓசைகள் யாவுமே பல்வேறு அலைவரிசைகளை உடையது. கடந்த காலத்தினில் ஏற்றுவிட்ட பதிவுகளை தீண்டிடும் ஓசைகளும் உண்டு. நிகழ்காலம் மற்றும் எதிர்கால பதிவுகளை தீண்டிடும் ஓசைகளும் உண்டு. கால அங்கம் என்பது அண்டத்தில் மாறுபட்டு நிலைப்பது போன்றே பிண்டமாகிய உடலிலும் மாறுபட்டு நிலைத்திடும். காலத்தினை உணர்ந்திடவும் அதன் மூலம் நிகழ்ந்திட்ட நிகழ்கின்ற நிகழ உள்ள நிகழ்வுகளை உணர்ந்திடவும் ஓசை எனும் அலைவரிசையும் ஒளி எனும் அலைவரிசையும் பெரும் அளவினில் உதவிடும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைக்கும் தருணத்தில் அனைவரும் நிகழ்காலம் எனும் நேர்மறை அணுக்களின் இயக்கத்தினில் ஆட்படும் காரணத்தினால் தொடர் செயலாய் 60 நாழிகை நேரமும் ஓசையினை வெளிப்படுத்தி உரைக்கையிலும் உள்முகமாய் உரைக்கையிலும் நிகழ்கால வாழ்வினில் உள்ள எண்ணற்ற நிலைகளை சீரமைத்திட இயலும் எனும் சத்தியம் உணருங்கள். நிகழ்கால வாழ்வினில் உள்ள உடற்பிணிகளை எளிதாய் சீரமைக்க இயலும். பொருள் பற்றாக்குறைகளை நீக்கிட இயலும். சூழ்கின்ற மானுடர்களின் இயக்கங்களையும் சீரமைக்க இயலும். ஏனெனில் தொடர் செயலாய் மந்திரம் உரைக்கையில் நேர்மறை அணுக்களின் சக்தியானது அதிர்வு அலைகளாக உடலிலிருந்து தொடர் செயலாகவே வெளிப்படும். 5 நாழிகை நேரம் வரை ஒரு மனிதனால் தொடர்ந்து நேர்மறை அதிர்வலைகளை வீசிட இயல்கின்றது எனில் ஆங்கே இறை சக்தி பெருகும். நேர்மறை அதிர்வலைகள் என்பது 5 நாழிகைகள் நிலைத்திருந்தால் நிகழ்காலம் எனும் காலத்தின் அங்கமானது பூரண சீர்திருத்த நிலையினை எய்திவிடும். தேவையானவற்றை எளிதாய் பெற்றிடலாம். காலத்தின் 3 சூத்திர நிலைகளை அறிந்திட்ட நிலையில் எதிர்மறை இயக்கத்தினை வெளிப்படுத்தும் அறிவு எனும் வெப்ப அணுக்களின் கால இயக்கத்தினை விடுத்து நிர்மலமான வெற்றிட இயக்கத்தினை உடைய ஈச நிலையினை உணர்ந்து ஏற்க வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் பலனை எதிர்நோக்கிடாது நிலைப்பதே காலத்தின் 3ஆம் சூத்திரம் வெளிப்படுத்தும் ஓர் சத்தியமாகும். உணர்வோருக்கு உயர்வுகள் கிட்டும். பூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்